அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல திருவண்ணாமலை மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம். வட மாவட்டங்கள்ல ஒரு பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். இந்த மாவட்டத்துல 8 சட்டமன்ற தொகுதிகள் வருது. அதுல 2 தனி தொகுதிகளா இருக்கு. முதல்ல என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாவட்டத்துல 2011, 2016 மற்றும் 2021 இந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி வந்திருக்கு. பாமக, விசிக இந்த மண்டலத்துல ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்குகளை வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் வன்னியின மக்களும், பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட எஸ்சி மக்களும் அதிக அளவு இந்த மாவட்டத்துல வசிக்கிறாங்க. என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத இப்ப பார்ப்போம். செங்கம் தனி தொகுதி, திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசாப்பாக்கம், போலூர், பந்தவாசி தனி தொகுதி, ஆரணி, செய்யாறு இந்த தொகுதிகள் தான் திருவண்ணாமலை மாவட்டத்துல வருது. இப்போ ஒரு தொகுதி வாரியா நம்ம இப்போ சாம்பிள்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல எந்த கட்சி அதிக அளவு பர்சன்டேஜ் மாவட்ட வாரியா மொத்தமா எவ்வளவு வருது அப்படின்றத பார்க்கலாம். செங்கம் தனி தொகுதி 377 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இதுல டிவிகே 195, டிஎம்கே 95, ஏடிஎம்கே 71, அதர் 16. டிவிகே 51% எடுத்து இந்த தொகுதியில மேசிவான ஒரு லீடிங் எடுக்குது. டிஎம்கே 25%, ஏடிஎம்கே 19%, அதர்ஸ் 5%. பொதுவாகவே வட மாவட்டத்துல வருகின்ற பெரும்பாலான தனி தொகுதிகள்ல டிவிகே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. 90% ஆஃப் த தனி தொகுதிகள்ல டிவிகே தான் லீடிங்ல இருக்கு. தெற்குல மட்டும்தான் அது கொஞ்சம் மிக்சடா வருது. பட் நார்த்ல டிவிகேக்கு தான் தனி தொகுதிகள்ல பெரும்பாலான தொகுதிகள்ல கூடுதலான 50% வாக்குகள்லாம் தாண்டி போயிருக்கு. ஊத்தங்கரை நம்ம கிருஷ்ணகிரி தனி தொகுதியில ஒண்ணு பார்த்தோம். அதே மாதிரி தருமபுரி மாவட்டத்துல அரூர்லயும் டிவிகே தான் லீடிங்ல இருக்கு. அந்த ட்ரெண்ட் தான் திருவண்ணாமலையிலும் ஃபாலோ ஆகுது. இங்கேயும் செங்கம் மாதிரியான தனி தொகுதிகள்ல டிவிகே தான் முன்னிலை வகிக்குது. ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்தி தான் இந்த தொகுதியில டிவிகே ஒரு நல்ல லீடை கொடுக்குது. அடுத்த தொகுதி திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில தான் ஒரு விஐபி எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் 2021. தற்பொழுது அவர் அமைச்சராகவும் இருக்காரு. இங்க கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸ்னுடைய எண்ணிக்கை 325, டிவிகே 209, டிஎம்கே 78, ஏடிஎம்கே 26, அதர்ஸ் 12. டிவிகே 64%. அதாவது இந்த நம்ம இது வரைக்கும் பார்த்த மாவட்டங்கள்ல தென்சென்னை மாவட்டத்துல இருந்த மயிலாப்பூருக்கு அடுத்தபடியா திருவண்ணாமலையில தான் டிவிக்கே ஒரு மாசிவான பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது. 64%, டிஎம்கே 24%, ஏடிஎம்கே 8%, அதர்ஸ் 4%. டிவிகேனுடைய இந்த மேசிவ் லீடுக்கு காரணம் ஹியூஜ் எஸ்சி/எஸ்டி யங்ஸ்டர் உமன்ஸ் அந்த கன்சால்டேஷன். அது மட்டும் இல்லாம லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி அகெயின்ஸ்ட் த எம்எல்ஏ. இது எல்லாமே சேர்ந்துதான் டிவிகேக்கு இங்க மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குது. டிஎம்கே 24% எடுத்து ட்ரையல் ஆகிறதுக்கு காரணம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது அது நீங்க ஒரு நார்மலான ஒரு வேர்டா பாக்குறீங்க. அது எம்எல்ஏஸ்க்கும் எம்பிஸ்க்கும் நல்லா தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்டி இன்கம்பன்சின்றது ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். அது ஒரு ஜெயிக்கக்கூடிய மனுஷனை கூட கடைசி நேரத்துல தோக்கடிக்கக்கூடிய ஒரு உணர்வு. அடுத்த தொகுதி கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி. மொத்தம் 331 சாம்பிள் எடுத்திருக்கோம். இங்க ஏடிஎம்கே 139, டிவிகே 109, டிஎம்கே 65, அதர்ஸ் 18. பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 42%, டிவிகே 33%, டிஎம்கே 20%, அதர்ஸ் 5%. டிவிகே இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவை பாதிச்சிருக்கு. அதனால டிஎம்கே 3rd பொசிஷன் போயிருக்கு. ஏடிஎம்கே ஓட்ஸை லூஸ் பண்ணாலும் ஸ்டில் அந்த 2nd பொசிஷனை ஹோல்டுல வச்சிருக்கு. அதர்ஸ் ஆல்ரெடி இது வரைக்கும் அவங்க எந்த மாவட்டத்திலையும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. இங்கேயும் அப்படிதான் இருக்காங்க. அதர்ஸ்ல டிஎம்டிகே, நாம் தமிழர், புதிய தமிழகம் இது மாதிரியான சிறிய கட்சிகள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கு. அடுத்த தொகுதி கலசாப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. இங்க மொத்தம் 451 சாம்பிள் எடுத்திருக்கோம். இதுல டிவிகே 188, ஏடிஎம்கே 135, டிஎம்கே 100, அதர்ஸ் 28 எடுத்திருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 42%, ஏடிஎம்கே 30%, டிஎம்கே 22%, அதர்ஸ் 6%. இந்த டேட்டா இண்டிகேட் பண்ற விஷயம் என்னன்னா டிவிகே இந்த தொகுதியில டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரையும் சமமா பாதிச்சு கிட்டத்தட்ட 20% மேல ஓட்ஸ் எடுக்குது. ஈச் 20% 2 கட்சிகள் கிட்ட இருந்தோம். அதனால இந்த பர்சன்டேஜ் 42ன்றது ஈஸியா டிவிகேக்கு கன்வெர்ட் ஆகுது. மாற்றம்ன்ற சென்டிமெண்ட் தான் இந்த ஓட்ஸ் புல் பண்ணி கொண்டு வருது. அடுத்த தொகுதி போலூர் சட்டமன்ற தொகுதி. 456 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். அர்பன்ல வர சீட்டு. டிவிகே 201, டிஎம்கே 137, ஏடிஎம்கே 99, அதர்ஸ் 19. டிவிகே 44% எடுத்து ஒரு நல்ல லீட் எடுக்குது. டிஎம்கே 30% எடுத்து 2nd பொசிஷன்லயும், ஏடிஎம்கே 22% எடுத்து 3rd பொசிஷன்லயும், அதர்ஸ் 4% எடுத்து கடைசி பொசிஷன்லயும் இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவை தான் இங்க ஸ்பாயில் பண்ணி டிவிகே மிகப்பெரிய லீட் எடுக்குது.
அடுத்த தொகுதி வந்தவாசி தனி தொகுதி. இங்க மொத்தம் 624 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல டிவிகே 312, டிஎம்கே 205, ஏடிஎம்கே 97, அதர்ஸ் 10. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 50%, டிஎம்கே 33%, ஏடிஎம்கே 16%, அதர்ஸ் 1%. ஸோ டிவிகே இந்த தொகுதியில ஏடிஎம்கே தான் ஸ்பாயில் பண்ணுது. இங்கேயும் டிவிகேக்கு ஒரு மேசிவ் லீட் ஆனது இருக்கு. அடுத்த தொகுதி ஆரணி சட்டமன்ற தொகுதி. மொத்தம் 327 சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல ஏடிஎம்கே 133, டிவிகே 99, டிஎம்கே 81, அதர்ஸ் 14. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே 41%. ஸோ கடந்த முறை எடுத்த ஓட்ஸை விட ஏடிஎம்கேக்கு ஒரு கொஞ்சம் ஓட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. இந்த வர்ற எலெக்ஷன்ல ஏடிஎம்கே இந்த சீட்டை வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி அகேன்ஸ்ட் லோக்கல் எம்எல்ஏ. டிவிகே 99 ஓட்ஸ் எடுத்து 30% எடுத்து செகண்ட் பொசிஷன்ல லீட் இருக்குது. ஸோ 2 திராவிட கட்சிகள் கிட்ட இருந்தும் ஓரளவுக்கு ஓட்ஸை வந்து டிவிகே இங்க வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் டிஎம்கே 25%, அதர்ஸ் 4%. ரீசனபிளி தே ஆர் லூசிங். அடுத்து கடைசி தொகுதி செய்யாறு சட்டமன்ற தொகுதி. மொத்தம் 420 சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம். இதுல டிவிகே 168, டிஎம்கே 160, ஏடிஎம்கே 81, அதர்ஸ் 11. ஸோ டிவிகே 40% எடுத்து செய்யாறு தொகுதியில லீடிங் எடுத்திருக்கு. டிஎம்கே 38% எடுத்து ஸ்லிண்டர் டிஃபரன்ஸ்ல 2வது பொசிஷன். ஏடிஎம்கே 19%, அதர்ஸ் 3% எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா நீங்க இப்ப நான் சொன்ன இந்த சாம்பிள்ஸ்ல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலான தொகுதிகளில் வந்து டிஎம்கே 2வது பொசிஷன் வந்திருக்கு. அதற்கு காரணம் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த். எப்பவுமே டிஎம்கே மோசமா ஒரு தேர்தலில் தோத்தா கூட அந்த 2வது பொசிஷனை ஹோல்டுல வச்சிருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓட் பர்சன்டேஜ். 2011 மிக மோசமா டிஎம்கே தோத்துச்சு. ஆனா பெரும்பாலான தொகுதிகளில் 2வது பொசிஷன்ல வந்துச்சு. 39% வாக்குகளை அந்த கூட்டணியை அவங்க பெற்றாங்க. ஸோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்ன்றது ரொம்ப முக்கியம். டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது பிறகுதான் அவங்க அந்த ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி வந்தப்போ எந்த ஒரு கட்சிக்குமே ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா அவங்க முதல்ல ஆட்சிக்கு வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த கட்டமைப்பு அதெல்லாம் அவங்க வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு கட்சி தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணிடுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த விஷயத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில ஏடிஎம்கே 8% எடுக்கிறதுக்கு காரணம் ஏடிஎம்கேக்கு அங்க ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. ஏடிஎம்கே மேல மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கையும் போயிருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. கடந்த முறை பிஜேபி இந்த தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணி தோல்வியை சந்திச்சது. இப்போ இந்த தொகுதியில ஏடிஎம்கே நின்னாலும் தோல்விதான் வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. ஸோ மாற்றம்ன்ற சென்டிமெண்ட் திருவண்ணாமலை மாவட்டத்துல ரொம்ப ரொம்ப ஹியூஜா இருக்கு. கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாதிரியே இந்த திருவண்ணாமலை மாவட்டமும் டிவிகேவுக்கு ஒரு சாதகமான ஒரு மாவட்டமா தான் இருக்குது. ஸோ மொத்தமா திருவண்ணாமலை மாவட்டத்துல வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை 8. அதுல டிவிகே 6, ஏடிஎம்கே 2, டிஎம்கே 0, அதர்ஸ் 0. ஸோ டிஎம்கே 0க்கு போறதுக்கு காரணம் ஆன்டி இன்கம்பன்சின்ற ஒரே ஒரு ஃபேக்டர் தான். அந்த ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேக்டர். அந்த ஃபேக்டர்னாலதான் பல தொகுதிகளில் டிஎம்கே 2வது பொசிஷன் வந்தாலும் வின் பண்ண முடியல. செய்யாறு தொகுதி மட்டும் தான் டைட் சீட்டு. பட் அங்கேயுமே டிவிகேக்கு தான் எட்ஜ் இருக்கு. பிகாஸ் ஏடிஎம்கே நிச்சயமா அந்த தொகுதியில நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது அந்த 2வது பொசிஷன்ல டிஎம்கேவை 2வது பொசிஷன்ல ஹோல்டு பண்றதுக்கான ஒரு கட்சியாவே ஏடிஎம்கே மாறுது. பிகாஸ் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஈக்குவல் ஸ்பிளிட்டா ஓட்ஸ் எடுக்கும். அப்படின் போது குறைஞ்ச மார்ஜின்ல டிவிகே இந்த தொகுதியில முன்னாடி போய் வின் பண்ணிடும். ஸோ பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 44%, ஏடிஎம்கே 24%, டிஎம்கே 27%, அதர்ஸ் 5%. ஸோ அதர்ஸ் எல்லா மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட அந்த 6 to 8% தான் வராங்க. அதுக்கு மேல பெருசா ஒண்ணுமே தெரியல. இது இண்டிகேட் பண்ற விஷயம் என்னன்னா, நாம் தமிழர் கடந்த எலெக்ஷன்ல எடுத்த அந்த 8% என்பது காலியாக போகுது அப்படின்றது இன்டைரக்டா நம்மளுக்கு இந்த சயின்டிபிக் சாம்பிளிங் மெத்தட்லயே தெரிஞ்சிச்சு. ஸோ 2 to 3% தான் நாம் தமிழர் வரும் அப்படின்னு தான் நான் கணிக்கிறேன். ஸோ ஏன்னா இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த 5%, டிஎம்டிகே, நாம் தமிழர், புதிய தமிழகம், இந்த மாதிரி சிறிய கட்சிகள் சேர்ந்து இதுல நாம் தமிழருக்குன்னு ஓட்டை நான் பிரிச்சுன்னா ரொம்ப சொற்பமா தான் இருக்கும். ஈவன் ஒரு 10 ஓட்டு கூட இதுல வந்திருக்காங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி எந்த கள நிலவரமும் இல்லை நாம் தமிழருக்கு ஃபேவரிங்கா. ஸோ திருவண்ணாமலை மாவட்டத்துல தனி தொகுதிகள்ல டிவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. செங்கம், வந்தவாசி இந்த 2 தொகுதியும் ஷுவரா டிவிக்கு அடிச்சிடும். மற்ற திருவண்ணாமலை தொகுதியில வந்து விஐபி தொகுதி இருந்தாலும் மக்கள் ஆதரவு வந்து டிவிகேக்கு இருக்கு. ஸோ ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தை வச்சு இங்க வந்து அந்த விஐபி வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளுக்கு அப்படி அவர் வின் பண்ணாலும் அது ஒரு ஸ்லிண்டர் மார்ஜினா தான் இருக்கும். டிவிக்கே உறுதியா இந்த தொகுதியில 40% ஓட்டை எடுத்துரும். வின் பண்றது பார்ட்டி ஆர்கனைசேஷன், கேண்டிடேட்டோட பர்ஃபார்மன்ஸ், இது எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் கலசாப்பாக்கம் டிவிக்கு ஷுவரா வின் பண்ணும்.
போலூரும் டிவிக்கு ஷோரா வின் பண்ணும். அதுக்கப்புறம் செய்யாறு டைட் சீட். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏடிஎம்கே கீழ்பெண்ணாத்தூர்ல உறுதியா வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படிதான் திருவண்ணாமலை கள நிலவரமானது டிவிகேவுக்கு ஒரு சாதகமான ஒரு நிலவரமா இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வரலாற்று ரீதியா ஒரு நிறைய அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்ட ஒரு மாவட்டம் தான். விஜயகாந்த் அவர்கள் வந்தப்ப கூட ஒரு குறிப்பிடத்தகுந்த சொற்ப வாக்குகளை பெற்றாலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின மாவட்டம். வெற்றி தோல்விக்கு 2006ல 2 திராவிட கட்சிகளுக்கும் வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சார் அவரு. அதாவது இப்ப டிஎம்கே 42%, ஏடிஎம்கே 38னா அவர் ஒரு 8% எடுத்திருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாய்லர் ரோல் அப்ளை பண்ணாரு. பட் டிவிக்கு அப்படி கிடையாது. டிவிக்கு 2 கட்சிகளையுமே மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. இவங்க கிட்ட இருந்து ஒரு 20%, அவங்க கிட்ட இருந்து ஒரு 20% எடுத்து 44 கிட்ட வந்துருது. 4% இருந்தது அதர்ஸ் கிட்ட இருந்து வரும். சோ மாற்றம் அப்படின்னு அந்த ஒரு சென்டிமெண்ட் மட்டும் இல்லாம ஹியூஜ் கன்சால்டேஷன் ஆஃப் ஜாதி, மதம், அமைப்பு, மொழி இது எல்லாத்தையும் தாண்டி டிவிகேக்கு பல சைட்ல இருந்தும் சமூகத்தில் பல்வேறு மட்டங்கள்ல இருந்தும் வாக்குகள் வந்து வருது. சோ இது வந்து ஒரு பப்ளிக் மூவ்மெண்ட் தான். இத கட்சி வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். சோ திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிவிகேவினுடைய பலம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், கேண்டிடேட் செலெக்ஷன் இஸ் மஸ்ட். கேண்டிடேட் செலெக்ஷனை நல்லா பண்ணாங்கன்னா உறுதியா இந்த 6 தொகுதிகளையும் வெற்றி பெற்றுடலாம். ஒருவேளை இதுல ஏதாவது ஃபால்ட் அவங்க பண்ணாங்கன்னா 4 சீட்ஸ் வின் பண்ணலாம் வித் திஸ் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மார்ஜின் ஆஃப் ஓட்ஸ். சோ இது போல இன்னொரு மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகளோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.